அழைப்பிற்கு இணங்கி இந்த பத்திரிகை விழா அழைப்பு விழாவிற்கு வந்த அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் எஃப்எம் நிலையத்தாருக்கும் எனது நண்பர்களுக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் எங்களுக்கு 27வது படம். முதல் படம் அரண்மனைக்காவது முதல் இந்த படம் வரை நாங்கள் இவ்வளவு படம் எடுத்தோம் என்றால் உங்களது அனைவருடைய ஒத்துழைப்பினால் தான் என்பதை மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பத்திரிகை நண்பர்களும் சரி, தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, ரேடியோ நிலையத்தாரும் சரி, அத்தனை பேரும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு சற்று நாங்கள் அதுக்கு எப்படி பாராட்டுதலை சொல்வதே தெரிய இல்லை. அதே நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்திற்கும் உங்களது ஆதரவை சிறந்த அதிகாரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்டநாயகன் படத்தோட ப்ரெஸ் மீட். இது என்னுடைய 4வது படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நினைத்தால் இனிக்கும் தொட்டால் புமலரும்லா. அந்த படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் ஒரு புது சக்தியை பார்ப்பீங்க இந்த படத்தில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்ன அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த படம் வேலை செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்காக 1.5 வருஷம் நாங்கள் உழைச்சிருக்கோம். இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணி மற்ற ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பட் வெயிட் பண்ணி இதை விட நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், இதை விட வெரைட்டியாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மற்ற படங்கள் பண்ணுறேன். பட் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் படம் எனக்கு. எப்படி ஒரு மாதவன் சாருக்கு ரன் அமைஞ்சது, ஒரு விக்ரம் சாருக்கு தில் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த ஆட்டநாயகன் தான் ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னீஷியன் ஸ்ரீகாந்த் தேவா சார், கேமராமேன் விஜய் மில்டன் சார் ஆகட்டும், டைரக்டர் கிருஷ்ணாராம் சார் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். படத்தோட கதை தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். இந்த கதை மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி முடித்தேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். உங்களுக்கும் பிடிக்குங்கிற நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய், பிஹைண்ட் த வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதித்யா பேசுகிறேன். ஆட்டநாயகன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு எல்லோரும் சேர்ந்துருக்கோம். இந்த படம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம். ஏன்னா என்னோடய கரியர்லேயே ஒரு மிக முக்கியமான ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் காட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் காட்டி, ரொமான்ஸ், காமெடி இதெல்லாம் கலந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிற ஒரு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட இருக்கிற ஒரு படம். ஃபேமிலியோடு போய் நீங்கள் பார்க்கலாம். வயலன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் இது ஒரு ஃபேமிலிஸ் நடுவில் இருக்கிற அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, இதெல்லாம் ஹைலைட் பண்ணுற ஒரு படம். நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆட்டநாயகன் டைரக்டர் கிருஷ்ணாராம் பேசுகிறேன். நான் விக்ரமன் சார் அசிஸ்டண்ட்டு. விக்ரமன் சார் வானத்தை போல உன்னை நினைத்து, பிரியமான தொழில், வசந்தா, செப்ப விசைகாலம் சொல்லிட்டு 5 படம் பண்ணியிருக்கிறேன் அவர்கிட்ட. இந்த படம் லட்சுமி மேக்கர்ஸோட 27வது படம். அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பெரிய டைரக்டர் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு புது டைரக்டர் ஒரு அப்கமிங் ஹீரோ வச்சு பண்ணுறாருன்னா அது இந்த ஆட்டநாயகன் தான். அந்தளவுக்கு அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சு. கதை கேட்ட அடுத்த செகண்டே ஹீரோ யார் வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே சக்தி சார் தான் சார் ஹீரோ அப்படின்னு. அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், சக்தி சார் பண்ணால் இது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் என்ன பண்ண பிவா சார்ட்ட அனுப்பி கதை சொல்ல வச்சாங்க. ஸோ பிவா சாருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கக்கிட்ட என்ன கதை சொல்லணும் அந்த கதையை அப்படியே நான் ஒரு துளியில் கூட மாறாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கி சக்தி, ரம்யா நம்பிசன், மீரா வாசேவன், ஆதித்யா, நாசா சார், சந்தானம், ஜீவா, ரவிகாலே அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வட்டாலுமே இருக்குது. எல்லாருமே நீயா நான் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கேமராமேன் விஜய் மில்டன், காதல், ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்காப்புல. இந்த படத்தினுடைய படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடியே விஜய் மில்டன் நானும் ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு டோன், வேற எந்த ஒரு மூமெண்ட்டு, கேமரா மூமெண்ட்டு அது இதுன்னு இல்லாமல் இருக்கணும்.
செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் ஃபுல் டோனே சேஞ்ச் பண்ணி வேற ஒரு மேக்கிங் ஸ்டைல் பண்ணணும், எந்த இடத்துலையும் கேமரா நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்குறோம். அதோடு நிறுத்திக்காமல் மியூசிக் சைடும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கி ஒரு ஃபோக் அந்த மாதிரி ஒரு மியூசிக்காக இருக்கும். பட் அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன், டோட்டலாக வெஸ்டர்னாக இருக்கும். அதில் மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கி எல்லாமே சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சாஃப்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன் இல்லாமல் வந்துட்டு இருக்கும். ஆனால் பர்டிகுலர் அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கி எடிட்டிங்கும் படத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே பிரமாதப்படுத்தியிருக்கிறோம். எல்லாமே நான் என்ன நினச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்துருக்கிறோம். நிச்சயமாக அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், பிடிக்கும். அதனால் படம் பார்க்குற உங்களோட மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியன்ஸையும் தியேட்டருக்கு வர வச்சு படத்தை ஹிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.